ஆண்டவராகிய இயேசு என்ன பண்றாருங்க, அவள் கைகளை வைத்து அவளை சுகமாக்கின உடனேயே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இப்போ இந்த இடத்துல இயேசு என்ன செய்துட்டாருங்க, அற்புதத்தை செய்துட்டார். இப்ப அற்புதம் செய்துட்டார். ஆண்டவர் சொல்றாரு, இவள் மீது இருக்கிற சாத்தானுடைய கட்டுகளை நான் நீக்கி போட வேண்டுமே, இவளை விடுதலையாக்க வேண்டுமே, கட்டுகளை அவிழ்க்க வேண்டுமே. ஆண்டவராகிய இயேசு தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் சாத்தானுடைய கூட்டம் சாத்தானுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் என்ன பண்ணுது, ஆண்டவராகிய இயேசு செய்ததான காரியத்தை குற்றம் பார்க்கிறார்கள். இந்த பரிசேயர், சதுசேயர், நியாய சாஸ்திரிகள் இவர்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க, இயேசு இடத்துல வந்து 14ஆம் வசனம் வாசிங்க. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெபாலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். அருமையான ஆவிக்குரிய பிள்ளைகளே, நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசு ஒரு பக்கம் சாத்தானுடைய கிரியைகளை அழித்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இன்னொரு பக்கம் சாத்தானுடைய கூட்டம், அதாவது விடுதலை ஊழியத்துக்கு விரோதமாக சாத்தானுடைய கூட்டம் எழும்புகிறது. அல்லேலூயா. 6 நாள் வேலை செய்யலாமே, ஏன் ஓய்வு நாள்ல வந்து செய்யணும்? அல்லேலூயா. 6 நாள் இருக்குது இயேசு சுகமாக்குவதற்கு, ஓய்வு நாள்ல வந்து ஏன் சுகமாக்கணும் என்று சொல்லி இயேசுனுடைய ஊழியத்தை தடை செய்யும்படியாக இப்பேற்பட்ட கூட்டத்தார் அந்நாட்களிலே அதிகமாய் எழும்பினார்கள். அல்லேலூயா. இவர்கள் தான் சாத்தான் பயன்படுத்துகிறதான கூட்டம். ஒரு ஊழியக்கார் நல்ல பிசாசுகளை துரத்துறார், நல்ல ஊழியம் செய்யறாருன்னா அவரை பார்த்து பொறாமப்பட்டு அந்த ஊழியத்தை செய்ய விடாதபடிக்கு பயங்கரமான வார்த்தைகளை பேசி யாரெல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் என்ன செய்வது, தடை செய்கிற கூட்டம் தான் சாத்தானுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஒரு ஊழியக்கார் ஜெபிக்கிறார் என்றால், அந்த ஊழியக்கார் விடுதலை செய்கிறார் என்றால், அந்த ஊழியக்காரை அநேகருக்கு அறிமுகப்படுத்தி அநேகருக்கு விடுதலையை பெற்றுத்தரக்கூடியதான் தேவ பிள்ளைகளும் தேவ தூதர்களுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் தான் தேவ பிள்ளைகள். ஊழியத்தை தடை செய்வது, பிசாசு துரத்துவதை தடை செய்வது, வியாதிகளை சுகமாக்குவதை தடை செய்வது, குறை சொல்லுவது போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் சாத்தானுடையவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் சாத்தானுக்கு சொந்தமானவர்கள், அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. அது ரட்சிக்கப்பட்ட என்ற பெயர்ல இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை, சாத்தானுக்கு மிக அற்புதமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு பார்க்கிறார், இயேசு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்கிறதா இந்த வேத பாரகர்கள், இஸ்ரவேல் ஜனம்தான். அல்லேலூயா. இயேசு எந்த ஜனங்களுக்காக வந்தாரோ அந்த ஜனத்துல இருக்கிறதானே நியாய சாஸ்திரிகள், வேத பாரகர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் பைபிளை பிரசங்கம் பண்றவங்க தான், வேதத்தை பிரசங்கம் பண்றவங்க தான். இவங்க எல்லாரும் இப்ப இயேசுனுடைய ஊழியத்தை என்ன பண்றாங்க, தடை செய்வதற்கு பார்க்கிறார்கள். இவரை எப்படி கொண்டு போடலாம், இவரை எப்படி கொண்டு போடலாம் என்று சொல்லி வகை பார்க்கிறவர்கள். அப்ப இவங்க எல்லாம் யாருங்க, யாருக்கு உதவி செய்யறாங்க, சாத்தானுக்கு உதவி செய்கிறார்கள், சாத்தானுடைய கூட்டத்தாராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு 15ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? அல்லேலூயா. ஓய்வு நாள்ல நீ வந்து உன் ஆட்டுக்கு தண்ணி காட்ட மாட்டியா? ஓய்வு நாள்ல வந்து உன்னுடைய ஆடு குழியில விழுந்துடுச்சு தூக்க மாட்டியா? இதெல்லாம் நீ செய்யும் பொழுது என்னுடைய ஆடுகளாகி இந்த ஜனங்கள் வருத்தப்படும் பொழுது நான் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமை அல்லவா? அல்லேலூயா. வியாதிகளும் நோய்களும் பிடித்திருக்கிற ஜனங்களை சுகமாக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமை அல்லவா? அல்லேலூயா. பயங்கரமான கொடிய வேதனைகளிலும் போராட்டங்களையும் சிக்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமை அல்லவா? இந்த கடமையை செய்ய விடாதபடிக்கு செயல்படுகிறோம் தான், செயல்படக்கூடிய மனிதர்கள் தான் சாத்தானுக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா. வீட்டிலேயே ஊழியக்காரனை போட்டு பூட்டிடுவான். அல்லேலூயா. வீட்டிலேயே என்ன செய்வான், ஊழியக்காரனை போட்டு பூட்டிடுவான். நீ ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பெரிய பயங்கரமான கொடிய தடைகளை ஏற்படுத்துகிறவன் தான் சாத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும். அப்பேற்பட்ட மனிதர்கள் சாத்தானுடைய மனிதர்கள். நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய ஜனமே, நீ எழும்பாதபடிக்கு உன்னை வீட்டிலேயே பூட்டி வைக்கிறானா? செய்வனை சாபமா? செய்வனைனால் நீ வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறாயா? எழும்பு, உன்னுடைய கட்டுகளை நீயே அவிழ்த்துக்கொள், உன்னுடைய கட்டுகளை அவிழ்த்துக்கொள். ஆண்டவரை குறை சொல்லாது,
ஆண்டவரை முறுமுறுக்காது, ஆண்டவர் என்ன செய்யாது, ஆண்டவரை இகழ்ந்து பேசாத, ஆண்டவர் மேல எரிச்சல் அடையாத. இது எல்லாவற்றையும் செய்வது யார்? சாத்தானுடைய கட்டுகள். அல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய மனிதர்களை கடிந்து கொள், சாத்தானுடைய தந்திரங்களை கடிந்து கொள், சாத்தானுடைய கட்டுகளை அறுத்து போடு. உனக்கு விரோதமாய் சாத்தான் எழும்புகிற, நீ வளரக்கூடாது என்று நினைக்கிற மற்ற மனிதனுடைய எண்ணங்களை நீ கடிந்து கொள். நீ உயர்ந்தா அவனுக்கு எரிச்சல் அடைவான். நீ உயரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிற கூட்டத்தை கடிந்து கொள், இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள். நீ எழும்பும்படியாக அப்பேற்பட்ட எண்ணங்களை நீ கடிந்து கொள். அல்லேலூயா. இவர்களுடைய எண்ணங்களை கர்த்தர் என்ன செய்தார்கள்? முறியடிக்கும்படியாக இயேசு பயங்கரமான காரியங்களை செய்யறார். அதனாலதான் பிசாசு துரத்தின பிற்பாடு இயேசுக்கு பலவிதமான சோதனைகள் வருகிறது. சாத்தான் என்ன செய்யறான்? மனிதர்களை ஏவுறான். இயேசுக்கு விரோதமாக சாத்தான் மனிதரை ஏவி விடுகிறான். ஏன்? இவன் நம்முடைய கூட்டத்தாரை என்ன பண்றான்? அழிக்கிறான். ஏன்னா இவன் பொய் சொல்லிட்டு இருப்பான், இவன் ஏமாற்றுவான். அவனுடைய வேலையே பொய் சொல்லுவதுதான். வாயை திறந்தா பொய் தான். அல்லேலூயா. வாயை திறந்தாலே சத்தியம் இருக்காது, வாயை திறந்தாலே பொய் பேசுவான். இது எல்லாம் செய்வான். இதெல்லாம் சாத்தானுடைய மனிதர்கள். எங்க இருக்கிறான்? இஸ்ரவேல் உள்ளதான் இருக்கிறான். அல்லேலூயா. கிறிஸ்டியானிட்டி உள்ளதான் இருக்கிறான், கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறான். ஆனா கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறான், கிறிஸ்து இவனுக்குள்ள இல்ல. அல்லேலூயா. இவன் கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிற நினைத்து கொண்டு இது எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவருக்குள்ள வந்து இவன் சாத்தானதான் இருக்கிறான். ஆண்டவருக்குள்ள வந்தும் எப்படி இருக்கிறான்? அவன் சாத்தானதான் இருக்கிறானே தவிர அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் குணங்களை அவன் பின்பற்றவில்லை, அவருடைய வழிகளை பின்பற்றவில்லை. அல்லேலூயா. அவருடைய காரியங்களை அவன் பின்பற்றவில்லை. எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு அவன் என்ன செய்கிறான்? என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் ஆண்டவருக்குள்ள வாழ்வேன் என்று சொல்லி அப்பேற்பட்ட வாழ்க்கையை சூழ்ச்சி, தந்திரம், அல்லேலூயா, பலவிதமான புரட்டுகள். அல்லேலூயா. நாம் ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டோம், ஒரு வார்த்தை சொல்லுவோம். அந்த ஒன்ன பத்தாக்கி நமக்கு நெருங்கின நண்பர்களையோ அல்ல நமக்கு நெருங்கி இருக்கிறவர்களையோ என்ன பண்ணுவான்? உறவினர்களையோ 10 வார்த்தையா பேசி நம்ம இடத்துல பிரிச்சு வச்சிருவோம். இவன் தான் சாத்தான். அல்லேலூயா. சாத்தான் நல்ல பயங்கரமான ஒரு உருவத்துல வரமாட்டான், மனிதர்கள் தான் பயன்படுத்துறான். அல்லேலூயா. இப்ப இங்க பார்க்கிறோம், இயேசு பிசாசுகளை துரத்தும் பொழுது அவருக்கு அடுத்தது வருகிறது என்ன? எதிர்ப்புகள் வருகிறது. அது யார் மூலமான எதிர்ப்புகள்? அல்லேலூயா. சொந்த ஜனத்திலேயே எதிர்ப்பு. அல்லேலூயா. இவன் ஊழியம் செய்யக்கூடாது, இவனை விட்டா இந்த தேசத்துல பயங்கரமா பரவிடுவான், இவன் அநேக ஜனங்களுக்கு தெரியக்கூடாது, அநேக ஜனங்களை விடுதலையாக்கிடுவான். அல்லேலூயா. ஆகையினால ஜனங்களுடைய விடுதலையும் தடை பண்ணுகிறான், ஜனங்களுடைய சுகத்தையும் தடை பண்ணுகிறான். அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு தடை பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தடையை எப்படியாவது சூழ்ச்சி, தந்திரம், ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசி எப்படியாவது ஊழியத்தினுடைய செய்ய விடாதபடிக்கு, ஊழியத்தினாலே ஜனங்கள் விடுதலை அடைய விடாதபடிக்கு சாத்தானுடைய பயங்கரமான ஆயுதமாக அவன் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. நியாய சாஸ்திரிகள். அல்லேலூயா. எப்படியெல்லாம் இயேசுவை ஊழியம் செய்ய விடாதபடிக்கு தடை பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் இயேசுவை தடை செய்ய முற்பட்டான். ஆனாலும் கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. 17ஆம் வசனம் வாசிப்போம். அவர் அப்படி சொன்ன பொழுது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரு பக்கம் சாத்தானுடைய கூட்டத்துக்கு வேதனை, ஒரு பக்கம் சாத்தானுடைய கூட்டத்துக்கு சஞ்சலம், ஒரு பக்கம் சாத்தானுடைய கூட்டத்துக்கு தவிப்பு. இயேசு விடுதலையாக்கின ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவருடைய மகிமையான காரியங்களை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. சந்தோஷமாய் அவருடைய ஊழியத்தை தாங்கினார்கள். சந்தோஷமாய் அவருடைய ஊழியத்தை என்ன பண்ணாங்க? தன்னுடைய ஆஸ்திகளை விற்று அவருடைய ஊழியத்தை தாங்கினார்கள். அல்லேலூயா. சாத்தானுடைய கூட்டம் வெக்கப்பட்டு போனது. அருமையான தேவனுடைய ஜனமே, நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்புகிறார்கள் என்று சொல்லி நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தொடர்ந்து நாம் சத்துருக்களை, பிசாசுகளை துரத்துவோம், வியாதிகளை குணப்படுத்தும் ஊழியத்திலையும், சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியத்திலையும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற ஊழியத்திலையும் நாம் முழு மூச்சோடு கூட முழு பலத்தோடு கூட செய்வோமானால் தேவ ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளுடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளா இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.